Welcome to my channel Maasarakarpom. Question number 6 Northwest corner method. Northwest corner method la இந்த exercise la irukka ella sums இந்த வீடியோல பாத்தறலாம். நம்ம first என்ன செக் பண்ணனும்? Demand is equal to capacity ன்னு பார்க்கணும். இங்க ones place add பண்ணா 0 9 then plus 3 120. அதே மாதிரி இங்க 5 plus 5 10 8 plus 2 ஒரு 10 so அப்போ 20 0 tens place la 2 4 7 9 12 120. So total demand is equal to total capacity. Therefore the problem is balanced, hence feasible solution exists. அடுத்தது நார்த் வெஸ்ட். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க டேபிள் அப்படியே எழுதிக்கணும். இந்த வெளியே இருக்கிறது மட்டும் ஓபன் செல்ல வச்சுக்கிறேன். அப்பதான் நமக்கு இதுதான் நம்ம கம்பேர் பண்ணணும் தெரியும். உள்ள இருக்கிறது மட்டும் க்ளோஸ் செல்ல வச்சுக்கிறேன். இப்போ வந்து நார்த் வெஸ்ட் இது 6 இருக்கு நார்த் வெஸ்ட் கார்னர்ல. சோ இந்த ரோல இருக்க இந்த கெபாசிட்டி அண்ட் டிமாண்ட் ஓட மினிமம் பார்க்கணும். மினிமம் ஆஃப் 30 and 35 வந்து 30. இந்த மினிமம் வச்சு இத ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணனும். So 30 minus 30 0. இங்க 35 minus 30 is 5. இப்போ எந்த மினிமம் சொல்லிருக்கோமோ அதை இந்த கார்னர்ல மேல எழுதணும். அப்புறம் இங்க இதுதான் 0 ஆயிருக்கு. So you have to leave this row. இந்த row விட்டுட்டு மிச்சம் இருக்கதெல்லாம் அப்படியே எழுதணும். எழுதும்போது இங்க வந்து டிமாண்ட்ல இந்த 5 தான் எழுதி இருக்கணும். அதே ஐடியா. நெக்ஸ்ட் மினிமம் நார்த் வெஸ்ட் கார்னர் வந்து 5 மினிமம் ஆஃப் இங்க 5 and 40 is 5. So அந்த 5 வச்சு சப்ட்ராக்ட் பண்ணனும் இந்த ரெண்டு என்ட்ரிஸும். So இங்க 0 இங்க 35 மினிமம் என்ன சொல்லிருக்கீங்களோ அதை இங்க you have to place. Then இப்போ 0 வந்து இந்த காலத்துல இங்க 0 வருது. So you have to leave this column and write இந்த மிச்சம் இருக்கதெல்லாம் எழுதணும். அதே ஐடியா you have to continue. இப்போ நார்த் வெஸ்ட் செல் வந்து இங்க இருக்க இந்த கார்னர் நார்த் வெஸ்ட் கார்னர். So minimum of 28 and 35 is 28. இந்த மினிமம் இங்க பிளேஸ் பண்ணும். இந்த மினிமம் வச்சு இந்த ரெண்டு என்ட்ரிஸும் சப்ட்ராக்ட் பண்ணும். So இங்க 0 இங்க 7. அடுத்தது இங்க தான் 0 இருக்கு. So you have to leave this column. மிச்சதெல்லாம் எழுதும்போது இங்க வந்து 7 கேரி பண்ணிருக்கணும். அடுத்த பாக்ஸ்ல அதே மாதிரி இது நார்த் வெஸ்ட் கார்னர். So minimum of 32 and 7 is 7. இங்க 7 எழுதிக்கணும். அப்புறம் இந்த மினிமம் வச்சு you have to subtract this 7 minus 7 0. 32 minus 7 25. அடுத்தது இங்க 0. So you have to leave this row. இது மட்டும் மிச்சம் இருக்கிறது மட்டும் எழுதணும். இங்க நார்த் வெஸ்ட் கார்னர் minimum of 25 and 50 is 25. Subtract 25 minus 25 0. 50 minus 25 is 25. இந்த 25 இங்க எழுதிருக்கணும். இப்போ நமக்கு இங்க 0 வருது. So you have to leave this column. அடுத்தது இங்க 13 இங்க 25 25. இந்த மாதிரி ரெண்டுமே சேமா வந்துதான் ப்ராப்ளம் வந்து ஸ்டாப் ஆகும். So இந்த மாதிரி வரலனா you have to recheck. இப்போ minimum of 25 and 25 is 25. So இந்த இதுல you have to place 25. அப்புறமா நம்ம இங்க இதெல்லாம் எழுதி இருக்கோமோ அதெல்லாம் எழுதி நம்மளோட ஒரிஜினல் क्वेश्चन இருக்குல்ல அந்த டேபிள்ல இப்போ எந்தெந்த நம்பர் கிட்ட இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதினீங்களோ அத எல்லாமே எழுதி இருக்கணும். அதுதான் அலோகேஷன் டேபிள். இப்போ நீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் எழுதலாம். சென்னை டு பெங்களூர் இந்த எங்க கட்டம் போட்டுக்கோங்க அது மட்டும். மதுரை டு பெங்களூர், மதுரை டு நாசிக், மதுரை டு போபால், திருச்சி டு போபால், திருச்சி டு டெல்லி. And transportation cost வந்து you have to multiply this 30 into 6 plus 5 into 5 plus 28 into 11 plus 7 into 9 plus 25 into 7 plus 25 into 13. $180 plus 25 plus 308 plus 63 plus 175 plus 325 is equal to rupees 1076. That's all.
Question number 10, அதே northwest corner rule, supply 17 plus 4, 21, இங்கே 6 plus 4, 10, 10 plus 5, 15, 15 plus 6, 21. So total supply is equal to total demand. Therefore, the problem is balanced and feasible solution exists. அதே ஐடியா தான் கொடுத்திருக்க டேபிள் அப்படியே எழுதிக்கணும். தென் நார்த் வெஸ்ட் கார்னர்ல இருக்க என்ட்ரியோட டிமாண்டும் சப்ளையும் கம்பேர் பண்ணணும். மினிமம் ஆஃப் 4 and 3 is 3. இந்த மினிமம் வந்து யூ ஹாவ் டு பிளேஸ் ஹியர். தென் அந்த மினிமம் வச்சு இந்த என்ட்ரியும் செப்பரேட் பண்ணும். ஸோ இங்கே 3 minus 3 is 0, இங்கே 4 minus 3 1. இப்போ எங்க 0 வந்திருக்கோ அதை நம்ம யூ ஹாவ் டு லீவ் தட். ஸோ இங்கே காலம், இந்த காலம் விட்டுட்டு அடுத்தது எழுதணும். அடுத்த டேபிள் again northwest corner, minimum of 3 and 1 is 1. அந்த 1 வச்சு செப்பரேட் பண்ணா இங்கே 0, இங்கே 2. இது மினிமம் என்ன சொல்லியிருக்கீங்களோ அது இங்கே you have to write. Then இங்கே இந்த ரோ தான் 0 ஆயிருக்கு. So you have to leave this row. Then northwest cornerல 4, minimum of 2 and 8 is 2. இந்த 2 வச்சு you have to subtract this and this. அப்போ உங்களுக்கு இங்கே 0, இங்கே 6. இந்த column 0 ஆகுது. So you have to leave this column and write. Next table. அதே ஐடியா தான். minimum of 4 and 6 is 4. இந்த 4 you have to write here. Then subtract. You will get 6 minus 4 is 2. 4 minus 4 is 0. அப்போ இந்த டேபிள்ல இங்கே you will get 4. Right? Then இந்த column 0 ஆயிருக்கு. So இந்த column விட்டுறணும். Then you have to write the remaining table with this entry. இங்க என்ன புதுசா எழுதியிருக்கீங்களோ அதுதான் எழுதியிருக்கணும். Northwest cornerல you have to compare. Minimum of 5 and 2 is 2. அந்த 2 வச்சு you have to subtract this entry and this entry. அப்போ இங்கே 2 minus 2 0, இங்கே 5 minus 2 3. இங்கே என்னது மினிமம் சொன்னீங்களோ அதை இங்கே எழுதியிருக்கணும். So here you have to write 2. Then இப்போ எனக்கு இந்த ரோ 0 ஆயிருக்கு. So you have to leave this row. மிச்சம் இருக்கிறது அப்படியே எழுதணும். Then the same idea இங்கே northwest cornerல இருந்து you have to compare this and this. இங்கே minimum of 3 and 9 is 3. அந்த minimum வச்சு you have to subtract. அப்போ 3 minus 3 0. இங்கே 9 minus 3 6. அப்புறம் இந்த minimum இங்கே எழுதிக்கணும். அப்புறம் இது 0 வந்திருக்கு. So you have to leave this column. இப்போ 12, minimum of 6 and 6 is 6. அப்போ இங்கே 12 கிட்ட you have to write 6. அப்புறம் ஒரிஜினல் டேபிள், கொஷின்ல இருக்க டேபிள் எழுதி நம்ம வந்து இதெல்லாமே இந்த பாக்ஸ்குள்ள போட்டிருக்கோம்ல அதெல்லாமே எழுதிட்டு அப்புறம் you have to write transportation schedule. So transportation schedule is P2A, P2B, இங்க எங்க இது போட்டிருக்கோமோ அது. Then Q2B, Q2C, Q2D, R2D, R2E, and transportation cost is 3 into 2 plus 1 into 11 plus 2 into 4 plus 4 into 7 plus 2 into 2 plus 3 into 8 plus 6 into 12. That's equal to rupees 153. 11th அதுவும் northwest corner rule. இங்கே add பண்ணா 19, 30, இங்கே add பண்ணா 30. So total demand is equal to total supply. Therefore the problem is balanced and hence feasible solution exists. Next, அதே table திரும்ப எழுதிட்டு you have to start with the northwest corner. இங்கே northwest corner is this. Minimum of 10
and 7 is 7. So inge subtract panna 7 minus 7 0, 10 minus 7 3. Inge you have to write 7. இப்போ வந்து இந்த row 0 ஆயிருக்கு. So அடுத்தது இந்த row விட்டுட்டு நீங்க டேபிள் எழுதணும். Then compare the same idea throughout. North west corner la minimum of 3 and 12 is 3. 3 minus 3 0. 12 minus 3 9. இந்த இடத்துல இந்த minimum என்ன சொல்லிருக்கீங்களோ அது இங்க எழுதணும். Then இப்போ நமக்கு இந்த column இங்க 0 வந்திருக்கு. So you have to leave this column. அடுத்தது இந்த table மிச்சம் இதெல்லாம் எழுதணும். Then minimum of 10 and 9 is 9. So 9 இங்க எழுதிக்கணும். அந்த 9 வச்சு you have to subtract this entry and this entry. அப்போ 9 minus 9 0, 10 minus 9 1. Then அங்க ரோல 0 வந்தது. So அந்த ரோவை விட்டுட்டு மிச்சம் இருக்கதெல்லாம் எழுதணும். அப்புறம் அதே ஐடியா தான் இங்க minimum of 1 and 11 is 1. அந்த 1 வச்சு நீங்க subtract பண்ணா you will get இங்க 0, இங்க 10. அப்போ இங்க வந்து இங்க 0 வந்திருக்கு. So இங்க இந்த காலத்தை விட்டுட்டு எழுதணும். அப்போ இங்க 5 10 10. Minimum is 10. So அடுத்தது you can write allocation table. ஒரிஜினல் क्वेश्चनல உள்ள டேபிள் எழுதி நம்ம எங்கெல்லாம் இந்த மாதிரி என்ட்ரி எழுதணுமோ அதெல்லாம் எழுதிருக்கணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் வந்து இப்போ A to 1, B to 1, B to 2, C to 2, C to 3. Transportation cost வந்து 7 into 1 plus 3 into 0 plus 9 into 4 plus 1 into 1 plus 10 into 5. That is equal to rupees 94. That's all. Question number 14. Again the same idea. Northwest corner rule. Total availability is equal to total requirement, that is equal to 950. Hence the problem is balanced and feasible solution exists. Next. Start from northwest corner. Northwest corner la you have 11. So in the corresponding entries you have to check minimum. Minimum of 200 and 250 is 200. And the 200 you have to write here. Aprom you have to subtract in the 200 minus 200. Inge 250 minus 200 is 50. இப்போ நமக்கு இங்கே தான் 0 வந்திருக்கு. So you have to leave this column and write this. இதெல்லாம் எழுதும்போது இங்கே இந்த என்ட்ரி தான் எழுதியிருக்கணும் 50. Thirteen, 17, 14, இங்கே புதுசா எழுதின entry 50, then 18, 14, 10, 300, then 24, 13, 10, 400. இங்கே 225, 275, 250. Now you have to compare in the northwest corner la irukka entry la minimum of here 50 and 225, right? Minimum of 50 and 225 is equal to 50. In the 50 vachi you have to subtract these two entries. Appo inge 0, inge vandu you will get 175, right? இந்த minimum நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அது இந்த கார்னர்ல you have to place. So here 50. அடுத்தது நமக்கு இப்போ இந்த row 0 ஆகுது. So இந்த row விட்டுட்டு மிச்சம் இருக்கதெல்லாம் எழுதணும். So you will get 18, 14, 10, 300, 24, 13, 10, 400. Then இங்கே புதுசா இப்ப subtract பண்ணி எழுதணும்ல அது. So 175, 275, 250. Hope this is clear now. நிறைய சம் இதே ஐடியால போட்டோம். So நமக்கு இப்போ இது ஈஸியாவே இருக்கணும்.
ரைட். இந்த ஓப்பன் செல்லாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸி. இந்த வெளியே இருக்கிறது தான் நம்ம ரெண்டும் கம்பேர் பண்ண போகிறோம். நவ் ஹியர் மினிமம் ஆஃப் 300 and 175 is equal to 175. So you have to subtract. In the 175 minus 175 here 0. 300 minus 175 is 125. இங்க minimum என்ன சொல்லியிருக்கோமோ அதை இங்க எழுதணும். So இங்க 175. Right? Then இப்போ 0 இந்த காலத்துல இருக்கு. So you have to leave this column. You will get 14, 10, 13, 10, இங்கே 275, இங்கே 250, then இங்கே 125, 400. Same idea, minimum of இங்கே northwest. So minimum of this and this. 125 and 275 is equal to 125. So you have to place 125 here. And you have to subtract 125. This is so you will get 0 here. Here you will get 150. Right? Then, in the column, in the row, உங்களுக்கு 0 இருக்கு. So you have to leave that row. அப்போ நமக்கு என்ன வரும்? 13, 10, இங்கே 400, இங்கே 150. Right? So again, இது வந்து northwest corner. So you have to compare these two. Minimum of 150 and 400 is equal to 150. So you have to place 150 here. Then subtract 150. இங்கே ரெண்டும். So here you will get 0. இங்கே you will get 250. Right? இப்போ இது 0 இருக்கு. So இதை விட்டுட்டு you have to write 10, இங்கே 250, இங்கேயும் 250. Minimum of these two is 250 only. So 250 இங்கே எழுதணும். Then you have to stop the process. Right? இப்போ questionல இருக்க அந்த table அப்படியே எழுதிக்கணும். You will get A, B, C, 11, 13, 17, 14, 250, 300, 400, இங்கே 200, 225, then 275, இங்கே 250, then here 16, 18, 14, 10, 21, 24, 13, 10. இப்போ நம்ம எங்கெல்லாம் இந்த இது எழுதணுமோ அதெல்லாம் you have to add. So here 200, then அடுத்தது 13 கிட்ட ஒரு 50, then 18 கிட்ட ஒரு 175, then 14 கிட்ட ஒரு 125, then 13 கிட்ட ஒரு 150. You can check எத்தனை மினிமம் எழுதியிருக்கோமோ அதெல்லாம் இங்கே வந்திருக்காங்க. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. ரைட். இப்போ you can இதுதான் நம்மளோட allocation table. Now you can write a transportation schedule. இங்கே நமக்கு என்ன இருந்தது? D, E, F, A to D, A to E, B to E, B to F, C to F is the allocation table. இங்க என்ன எழுதியிருக்கோமோ அந்த இடத்துல வர்றது.
then transportation cost. And one more, inge 10 kitta oru 250. So transportation schedule oru C to G irukku. Transportation schedule, transportation cost. It is 12,200 rupees. That's all.